வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா கத்திரிக்காய். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கணும் கத்திரிக்காவை. இதில் உள்ள மசாலா வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளி 2, பச்சை மிளகா 2, ஒரு வெங்காயம், எண்ணெய், மஞ்சப்பொடி, மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் 5 மிளகாய் எடுத்துக்கணும். 5 மிளகாய். புளி தண்ணி புளி கரைச்சி அது 2 டேபிள் ஸ்பூன். எள் 1 ஸ்பூனு, தனியா பவுடர் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, தண்ணி. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். நம்ம வறுத்துக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். எண்ணெய் போட்டாச்சு. இதில் 5 காஞ்ச மிளகா. 5 காஞ்ச மிளகா கொஞ்சம் கலராக வரட்டும். நான் இப்போ இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்ததுனால இந்த எண்ணெயிலே போட்டுறேன். நான் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இதில் சிறப்பாயிடுச்சு. கடலை பருப்பு போடுறோம். கடலை பருப்பு நல்லா வெந்துருக்கு. நம்ம எள்ளு போட போகிறோம். பெரிய தேங்காய் 2 ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுச்சு. நல்லா வறுந்துட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்துச்சு. நம்ம கேஸ் அணைச்சிருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. நல்லா இப்போ நம்ம மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தனியாத்தூளும் இதில் போட்டு ஒரு சுற்றிக்கணும். இது அரைச்சி பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம இதில் 1/4 டேபிள் ஸ்பூனு உப்பு போடணும். உப்பு போட்டு இதை நல்லா கலந்துக்கணும். கலந்து ரெடியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கத்திரிக்காயில் வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி 4 கத்திரிக்காய் இருக்கும். இந்த கத்திரிக்காயில் இப்படி வைக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும். அப்படி நீங்கள் அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் இதை பாருங்கள். இப்படி இந்த கத்திரிக்காய் உள்ள எல்லாம் போய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி ஆகிடும். ஒரு கத்திரிக்காயில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணி நிரம்பி வச்சுருக்கோம். 5துலேயும் பாக்கியை அப்புறமா நம்ம இது பண்ணும்போது, ஃப்ரை பண்ணும்போது இதை போடணும். இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவியில் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி இது பண்ணி நிரப்பி வச்சுருங்க. அந்த கத்திரிக்காயெலாம் இதில் வைக்கணும். இந்த இட்லி பாத்திரத்தை உள்ளே வைக்கணும். கத்திரிக்காய் இதில் வெந்துடும். ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துடும். இப்போ 1/4 பாகம் தான் நம்ம இதில் இது பண்ண போகிறோம். இதில் எல்லாம் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸு நம்ம இட்லி எப்படி வைப்போம் அது மாதிரி இது பண்ணி எடுத்துக்கணும். ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்ம கேஸ் அணைச்சிருவோம். இந்த மாதிரி நல்லா இதுவாகிடும். நம்ம இந்த மாதிரி நல்லா 3/4 பாகம் வெந்திருக்கும். அது இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் விடணும். நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போடுவோம். கருவேப்பிலை போடுவோம்.
வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போடணும். நல்லா வதங்குது. இந்த ஆவியில் எடுத்து இது பண்ணி இட்லி மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா நிறைய எண்ணெய் பிடிக்காது. கத்திரிக்காய்க்கு நல்ல எண்ணெய் போட்டால் தான் அந்த ஒரு நல்லா டேஸ்ட் வரும், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆவியில் வச்சு எடுக்கிறதுனால எண்ணெய் குறைச்சலாக பிடிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறது. அதுக்கப்புறம் ஈஸியாகவும் ஆகிடும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி ரெடியாக அதில் போயிட்டு பாக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் போட்டுடணும். ஏன்னா இது மேலே உள்ளதுக்கெல்லாம் சரியாக இருக்குது. நல்லா கலந்து அந்த கத்திரிக்காயில் வர்றதுக்கு அப்புறம் உள்ளே தான் நம்ம அந்த இது வச்சுருக்குறோம், அந்த மசாலா உள்ளே வச்சுருக்குறோம். இப்போ இது மேலே வர்றதுக்கு அதுக்கு வேண்டிய மசாலா இது. இப்போ வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போடுங்க. நல்லா இதுவாகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விதங்கிருக்கு பாருங்க, விதங்க வச்சுருக்கோம். இது வந்து வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் இது ரொம்ப நல்லா காம்பினேஷன், நல்லாயிருக்கும். இந்த கரெக்டான காம்பினேஷன் இது. அப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு அது கூட இதுவும் சாப்பிட்லாம், கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய். பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். சின்னது பண்ணிவிட்டு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த எல்லா மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா இதுவாகி ரெடியாகி வந்திருக்கு. இது உள்ள மசாலா எல்லாமே இருக்கிறதுனால இப்படி நம்ம இது பண்ணி சாப்பிடும் போது எல்லாம் ஒன்றா மசாலாலாம் சேர்ந்து டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.